இட்ஸ் சண்டே மார்னிங் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் அது கூட உருளைக்கிழங்கு மசாலாவும் தான். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு கடைசியாக கொஞ்சமாக கடலை மாவு கரைச்சி ஊற்றணும் அப்படின்னாக்கா ஹோட்டலில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். கடலை மாவு இல்லை அப்படின்னாக்கா பொட்டுக்கல்லையை கூட நீங்கள் பவுட்ரு பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். பூரி செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கனாக்கா பூரி மாவு ஒரே ஈக்குவலாக பார்த்திங்கனாக்கா நீங்கள் தேய்க்கணும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். இந்த பூரி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் என் சின்ன பொண்ணுக்கு இது ரொம்பவே ஃபேவரட். அதனால் அடிக்கடி செஞ்சு கொடுத்துக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பாரும் உப்பு கணம் தான். அந்த உப்பு கணம் தட்டுறது தான் இதில் ஒரு பெரிய டாஸ்க்கே. இந்த மாதிரி நல்லா பஞ்சு போல் தட்டணும் அப்படின்னா தான் உப்பு காணம் நல்லா கிறிஸ்பியாக வரும். உப்பு காணம் வறுத்த எண்ணெயை நம்ம வேறு எதுக்கும் திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கனாக்கா உப்பு காணத்தை போட்டு சிம்மிலே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வறுத்துட்டோம்னாக்கா இந்த சாம்பார் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் மதியம் லஞ்ச் பார்த்திங்கன்னா இதுதான்.